Hi friends, welcome to Akalyah Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் ஸ்டைல் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். மஞ்சூரியன் செய்யறதுக்கு பொரிச்ச காலிஃப்ளவர் தேவைப்படும். 1 கப் பொரிச்ச காலிஃப்ளவர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பல்லு பூண்டு, அரை பச்சை மிளகாய், கொத்தமல்லி தேவையான அளவு, வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும், தேவையான அளவு உப்பு. பொரிச்ச காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை சூடுபடுத்திட்டு அதில் அந்த காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதோட பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி, தேவையான அளவு உப்பு. ஒரு பெரிய பவுல் எடுத்து அந்த பவுலில் பஜ்ஜி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மிக்சிங் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மஞ்சூரியனுக்கு நல்ல சூட் ஆகும். இப்போது அதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அந்த காலிஃப்ளவரை நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே நல்லா பொன்னிறமான மாதிரி இருக்கு இல்லையா? இது கரெக்டான பக்குவம். இதில் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் இப்போ பொரிச்சாச்சு. இனி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, சும்மா நான் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இதில் நான் கெச்சப்போ சாஸோ எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா நம்ம ஹோம்மேட் ஸ்டைலில் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான வேலையும் பண்ணுறோம். இப்படி பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்தா போதும். காலிஃப்ளவருக்கு நம்ம பொரிக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டு தான் பொரிச்சிருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது பொரிச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். பொரிச்ச காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த மாதிரி கிண்டக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த கிரேவி அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி, மேலே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போது நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதில் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளான டேஸ்டியான ஹோம்மேட் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.